உங்க ஆட்சியில என்ன கேட்டிருக்கிறீங்க? பார்த்தாங்க, கோயில் பணம் இருந்தது, அறநிலைத்துறையில பணம் இருந்தது, பொறுக்க முடியல. ஏன்னா நான் சொல்லக்கூடாது, என்ன நீங்களே புரிஞ்சுக்கங்க. அது சொன்ன வேற விதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க. அது அறநிலைத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக நீங்க உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம், அந்த கோயில் விரிவுபடுத்துவது, அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற. ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல, அண்ணா திமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி நாம் கட்டி கொடுத்துக்கிறோம். மருத்துவ கல்லூரி, நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம். நீங்க அப்படி அல்ல, வேண்டுமென்றே திட்டமிட்டு அறநிலைத்துறையில் இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம்? சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு சதி செயலாத்தான் மக்கள் பார்க்கிறாங்க. பல மக்கள் என்னிடத்துல கோரிக்கை வச்சாங்க, இது ஏங்க கோயில் அறநிலைத்துறையில் இருந்து இருக்கிற பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்றாங்க? ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் இந்த மேடையில் வைக்கிறேன். அண்ணங்கள்லாம் பேசுறப்ப சொன்னாங்க, நான் சேலத்துக்காரன், எங்களுக்கு நிஜமாவே ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த ஆள் பேர், அந்த பேரை சொல்றதுக்கு. இனிமே தயவு செஞ்சு மோடி பழனிசாமின்னு சொல்லுங்க, இல்ல அமித்ஷா பழனிசாமின்னு சொல்லுங்க அடையாளத்துக்கு. எங்க ஊர் எடப்பாடி பேரை சொல்லி எங்கெல்லாம் தலைகுலிய வைக்க வேணாம். இதை பழனிசாமியே தன்னுடைய கருத்தில் எடுத்துக்கணும். ஒரு அசம்பாவிதமா ஏற்பட்ட ஒரு சூழல்ல முதலமைச்சரானவர் தன்னுடைய ஆட்சி காலத்துல என்ன நடந்துச்சுங்கிறது சுயநினைவின்றி தான் சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டத்துக்கு ஜால்ரா தட்டுறதுக்காக தன்னுடைய மகனையும் தன்னுடைய சம்பந்தியை காப்பாற்றுறதுக்கோசரம் தந்தை பெரியார் மண்ணில் என்னங்கிறாரு, அறநிலைத்துறை பணத்தை எடுத்து கல்லூரிகள் கட்டக்கூடாதுங்கிறாரு. எங்க பழனியில 2017 நீங்களே தான் அந்த காலேஜ் திறந்து வச்சிருக்கீங்க. அந்த கல்வெட்டுல உங்க பேரே தான் இருக்குது. நீங்க தலைவரா ஏத்துக்கிட்ட எம்ஜிஆர் முன்னாள் முதலமைச்சரா இருந்தப்ப கல்லூரிகளை திறந்திருக்காரு. நீங்க முதலமைச்சரா ஏத்துக்கொண்ட ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சரா இருந்தப்ப அதே மாதிரி அறநிலைத்துறை படத்துல கல்லூரிகள் திறந்திருக்காங்க. இது எதுவுமே தெரியாம நீ முதலமைச்சரா இருந்தீங்களா அப்படிங்கறது எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அப்ப கூட நீங்க முதலமைச்சரா இருந்த காலத்துல கூட மோடி என்ன சொன்னாரோ அந்த ஃபைல்ல எல்லாம் கையெழுத்து போட்டு மட்டும் தான் இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. இது நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தலையாட்டிட்டு போறதுக்கு ஒன்றும் இது சங்கி கூட்டம் கிடையாது. இது எங்கள் தளபதியாரின் கூட்டம், அண்ணன் உதயண்ணாவின் கூட்டம். உங்களை அடுத்து 2026 தேர்தலில் ஓட ஓட தமிழ்நாட்டை விட்டு நிச்சயம் விரட்டுவோம். அனைத்து தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் தோல்வியை சந்தித்து உனக்கு அந்த பேரை நாங்கள் நீக்குவோம்.